ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. சத்தீஸ்கரில் எங்களோட ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மளிகை கடைக்கு போயிட்டு பாப்பா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அதனால் அது மாதிரி எதனா வாங்கலாம், அதை தான் vlog-ஆ ஆரம்பிக்கலான்னு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி ஆகஸ்ட் 27. ஆகஸ்ட் 26 நிறைய பேர் இங்கே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. 27 தான் நிறைய பேர் வந்து பண்டிட்ஜியை வந்து, அதாவது ஐயரை வீட்டுக்கு வர வச்சு பூஜைலாம் பண்ணுவாங்களாம். இங்கே வந்து 27ஆம் தேதி தான் நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பானை உடைக்கிறது அதெல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் பானை உடைக்கிறது ஒரு விதமாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் தான் பானை உடைப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதுவும் நான் மளிகை கடைக்கு போகும்போதே எல்லாரும் அதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே சேர்த்து இந்த விலாகில் காட்டலாம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோல் பஜார் போகிறதா இருக்கும், பாப்பாவுக்கு வந்து செப்பல் வாங்கணுன்ட்டு. ஸோ அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் கவர் ஆக போகுது. அப்புறம் க்யூட்டான ராதை இருக்கிறாங்க. இன்றைக்கி தான் இங்கே ஜென்மாஷ்டமி. ஸோ அதனால் க்யூட்டான ராதை, பக்கத்து வீட்டில் வந்து குட்டி பாப்பாவுக்கு ராதை வேஷம் போட்டிருந்தாங்க, அதை பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு குட்டி பாப்பா வந்து வீட்டுக்கு வந்தது, பிறந்த குழந்தை, அதை எப்படி வெல்கம் பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊர் பக்கம்லாம் குழந்த பிறந்து அம்மா வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. 3 மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். பட் சத்தீஸ்கரில் மாமியார் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்களாம். சரியான பட்டாசு வெடித்து சவுண்டாக மோளம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி தான் அந்த குழந்தைய வெல்கம் பண்ணுவாங்களாம். பட் குழந்தை எவ்வளோ அலறும்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் தான் அந்த குழந்தைய வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு வரும்போது பார்த்தா ஜென்மாஷ்டமிக்காக பானை கட்டி வச்சுருந்தாங்க. அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, நிறைய கலர்ஸ் பேப்பர் போட்டு. சைடில் வேப்பலைலாம் போட்டு வச்சுருந்தாங்க. வேப்பலை, மாயலை அதெல்லாம் தொங்க விட்டுருந்தாங்க. இந்த பானையில் பாருங்கள் தேங்காய் வச்சுருக்காங்க. என்னென்னா அந்த நாரோடு இருக்கும் இல்லையா, மட்டை தேங்காய், அதுதான் வச்சுருக்காங்க. இது மாதிரி தெரு முழுக்க கட்டி வச்சுருந்தாங்க. ஒரு தெருவுக்கு 5-6 பானை கிட்ட கட்டியிருந்தாங்க. அதில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் பேக்கெட் இருக்கும் இல்லையா, குர்குரே அந்த மாதிரிலாம் வந்து சைடில் வந்து தொங்க விட்டுருந்தாங்க. அதை உடச்சி எடுக்கிறவங்க வந்து அந்த குர்குரே பேக்கெட் எடுத்துக்கிற மாதிரி. இது தெருவோட ஆரம்பம். அந்த தெரு முடிகிற வரைக்குமே ஒரு 5 பானை கிட்ட கட்டியிருந்தாங்க. உங்களுக்கு கிட்டத்தில் காட்டுறேன் பாருங்கள். வேப்பலை தொங்க விட்டுருக்காங்க, பானைக்குள்ளே தேங்காய், அதுக்கப்புறம் சைடில் குர்குரே பேக்கெட், கலர்ஸ் பேப்பர், அந்த மாதிரி தான். இப்போ நாங்கள் மளிகை கடைக்கு வந்திருக்கோம் இட்லி அரிசி வாங்கிறதுக்கு. இட்லி அரிசி 1 கிலோ இங்கே 50 ரூபா, 40 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். பட் ஆனால் அதில் வந்து குப்பை அந்த மாதிரி நாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். 50 ரூபாய்க்கு வாங்கும்போது நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஊர் ரேஷன் அரிசி நான் இங்கே 50 ரூபா கொடுத்து வாங்குகிறேன். அந்தளவுக்கு மோட்டாவாக இருக்கும். இந்த மாதிரி குண்டான அரிசி போட்டால் தான் இட்லியுமே நல்லாயிருக்கு. 1 கிலோ வெங்காயம் வாங்கியிருந்தோம். 1 கிலோ வெங்காயம் வந்து 60 ரூபாய் இன்றைக்கி. नारियल दीजिए। ओ पानी अंदर है ना, ऐसे। हाँ, एक दीजिए। இங்கே இருக்கிற எல்லா கடையிலுமே தேங்காய் இந்த மாதிரி தான் கிடைக்கும். தேங்காய் மட்டையோடு கிடைக்கும். அது உரிக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு தேங்காய் 20 ரூபான்னு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். மொத்தமாக 180 ரூபாய் இருக்குது. எங்கள் பாப்பா நான் தூக்கிட்டு வரேம்மா அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு பை எடுத்துக்கிட்டாங்க. ஆப்போசிட்டில் ரோட் கிராஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் விற்கிற கடை இருக்குது. இங்கே வந்து ரோலு, அதுக்கப்புறம் 65 அந்த மாதிரிலாம் போடுவாங்க. நூடுல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த பாப்பா 2 பேரும் அங்கே உட்கார வச்சுட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன் ரோல் போடுங்கன்னு. அந்த டைமில் பார்த்தா இந்த டிஜே செட்டப், அதாவது நம்ம பானை பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அதை உடைக்கிறப்ப வந்து வந்து இந்த டிஜே வண்டி வரும். அங்கே வந்து டிஜே பாட்டு போட்டு ஒரே டான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உடைப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அது வரும்போதே எனக்கு புரிஞ்சிடுச்சு, கண்டிப்பாக இதுக்காக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மளிகை பொருள் வாங்கின கடை அது இருக்குது பாருங்கள். ஆப்போசிட்டில் இங்கே சிக்கன் ரோல் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். அப்படியே அந்த டிஜே வண்டியை பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். அது எடுத்துகிட்டு போகவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திரும்பி போயிட்டுருக்கு, அந்த வழியில் போக முடியாமல் வேறு வழியாக போயிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு ரோல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட போட்டு ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு ரோல் வந்து 50 ரூபா. ஸோ செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். எப்படியோ ஒரு வழியாக எங்கள் தெருவுக்குள்ளே அந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு சும்மா சாம்பிளுக்கு தான் நான் காட்டுறேன். எவ்வளோ குட்டி பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க.
என்னால் சத்தியமாக சொல்கிறேன் நிற்க முடியல. என்னோடய ஹார்ட் வரைக்கும் அவ்வளோ வேகமாக துடிக்குது. ஹார்ட் பேஷண்ட் இருந்தால் என்ன ஆவாங்கன்னே தெரில. அவ்வளோ மோசமான சத்தம். மியூசிக் நல்லா தான் இருக்குது. பட் அவங்க கொடுக்குற அந்த சவுண்டோட எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பாட்டிமா வந்திருக்காங்க. அவங்க இவ்வளோ வயசானவங்களாக இருக்காங்களே அப்படின்ட்டு நான் யோசித்தேன். இந்த குட்டி குட்டி பசங்களாம் பாருங்கள் தைரியமாக ஆடிட்டுருக்காங்க. வயசான பாட்டிமாவாக இருக்காங்களே, ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு பார்த்தேன். பட் அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஹார்ட் அவ்வளோ வேகமாக துடிச்சிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. குட்டி குட்டி பசங்க, பெரிய பெரிய பசங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சாங்கில் நான் போடுவேன், பட் காப்பிரைட்ஸ் கிளைம் வரும்னு தான் நான் அந்த சவுண்ட் எல்லாமே கட் பண்ணியிருக்கேன். நான் நடுவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியறதுக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்மோக் எஃபெக்ட்லாம் போட்டுட்டாங்க. அடுத்ததாக வந்து உரி அடிக்கிறது தான் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதுதான் கடைசி இவங்களோட செலிப்ரேஷனோட லாஸ்ட் பார்ட் இது தான். ஸோ இது முடிஞ்ச உடனே உரி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த பாய்ஸ் வந்து ஒரு டீமாக இருக்காங்க. எல்லா தெருவுலுமே அவங்க தான் உடைக்கிறாங்க. அடுத்து இங்கே டான்ஸ் ஆடிட்டு அடுத்தடுத்து இருக்கிற ஒரு பானையை உடைக்க வண்டி மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதோட வண்டி மூவ் ஆகி போயிடும், அவ்வளோதான். அங்கேருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். ராதாராணி ரெடியாக இருந்தாங்க. எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பக்கத்து வீட்டு பாப்பா இவ. கோல் பஜார் வந்துட்டோம் பாருங்கள். பூரா மார்க்கெட் தான். எல்லா பொருளும் கிடைக்கும், கிடைக்காததே இல்லை. ஷங்கர் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க. எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் இந்த கடையில். அதுக்கப்புறம் கடிகாரம், வாட்சு, கிளாக் எல்லாமே கிடைக்கும். அந்த கடை இது. பாருங்க, பாத்திரக்கடை. இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இவ்வளோ பெரிய கடை நான் பார்த்ததே இல்லை. எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்த எந்த கடையிலையுமே வந்து பிராண்டடாகவும் குவாலிட்டியாகவும் செப்பலே கிடைக்கல. சரி, கோல் பஜார் போனீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும், குவாலிட்டியுமே நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நிறைய வெரைட்டி காட்டினாங்க. அவளுக்கு அது வேண்டாம், அதனால அவள் சின்னதாக இருக்குன்னு சொல்லி அது பாரு நல்லாயிருக்கு. அது ஒவ்வொரு தடவையும் கழட்டி மாட்டேன், கஷ்டமாக இருக்குமா? நட இவ்வளோ ஹீல்ஸ் வாங்குறா பாரு. அடுத்து எனக்கு செப்பல் பார்த்தோம். அந்த செப்பல் தான் அது. வேண்டாம், அந்த ஹீல்ஸ் பெருசாக இருக்கு. எனக்கும் பாப்பாக்கும் செப்பல் வாங்கிட்டு வெளியில் வந்தோம். நிறைய சாரீ கடைங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லா சாரியுமே. இங்கே நிறைய பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து சாரியில் தான் இருக்காங்க. வீட்லேயுமே கூட சாரீ தான் வேர் பண்ணுறாங்க. நைட்டி போடுறவங்க கம்மி தான். அதனால அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு சாரீ எல்லாம். இங்கே பாருங்களேன், இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து துப்பட்டா. சத்தீஸ்கரி ஃபேமஸ் துப்பட்டா. அது துப்பட்டா மீன்ஸ் தாவணி மாதிரி, அந்த மாதிரி போட்டுக்குவாங்க. ரெடிமேட் தாவணி மாதிரி. அந்த மார்க்கெட் எப்படி இருக்குது பாருங்கள், மார்க்கெட் பிளேஸு. அடுத்து இங்கே பாருங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு விற்றுட்டு போகிறாங்க தள்ளுவண்டி கடையில். அது எல்லாமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.